குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைய பாடம் தமிழில் மொழிப்பயிற்சி பகுதியில் பற்றி இப்போது பார்க்க போகிறோம். இந்த மொழிப்பயிற்சி பகுதியில் பார்ப்பதற்கு முன்பாக ஒரு அழகான ஒரு சிறு பாடல் ஒன்று பார்க்க போகிறோம். அந்த பாடலில் என்னென்னவெல்லாம் எப்படியெல்லாம் அதனுடைய அசைவுகளை கொடுக்கும், அதனுடைய செயல்பாடு இருக்கும் அப்படின்றத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். புழு, தவளை, பாம்பு, குயில், ஆமை, யானை இவை பற்றிய செயல்களை பற்றி அழகான ஒரு குட்டி பாடலை பற்றி பார்க்க போகிறோம். அந்த பாடல் இப்போ நான் வாசிக்கிறேன், கவனிங்கம்மா. சுருங்கி விரிந்து சுருங்கி விரிந்து புழு வந்தது, சுருங்கி விரிந்து சுருங்கி விரிந்து புழு வந்தது, தத்தி தாவி தவளை வந்தது, தத்தி தாவி தவளை வந்தது, வளைந்து நெளிந்து பாம்பு வந்தது, வளைந்து நெளிந்து பாம்பு வந்தது, கூவிப்பாடி குயில் வந்தது, கூவிப்பாடி குயில் வந்தது, மெல்ல நகர்ந்து ஆமை வந்தது, மெல்ல நகர்ந்து ஆமை வந்தது, அசைந்து ஆடி யானை வந்தது, அசைந்து ஆடி யானை வந்தது, அசைந்து ஆடி யானை வந்தது. சுருங்கி விரிந்து புழு வந்தது, தத்தி தாவி தவளை வந்தது, வளைந்து நெளிந்து பாம்பு வந்தது, கூவிப்பாடி குயில் வந்தது, மெல்ல நகர்ந்து ஆமை வந்தது, அசைந்து ஆடி யானை வந்தது. மாணவர்களே, 3 வினாக்கள் கொடுத்துருக்காங்க. அந்த வினாக்கள் எப்படின்னா, ஒரு குழு கொடுத்து அதை வினாவாக கேட்டிருக்காங்க. பதுங்கி பாய்ந்து என்ன வந்தது? புலி வந்தது. பதுங்கி வரக்கூடியது, இரையை அடிப்பதற்காக வரக்கூடியது புலி. அடுத்து தோகை விரித்து என்ன வந்தது? மயில் வந்தது. பொதுவாக ஆண்மயில் பெண்மயில், அந்த ஆண்மயிலுக்குத்தான் நீண்ட தோகை இருக்கும், பெண்மயிலுக்கு தோகை இருக்காது. ஆண்மயில் தான் அழகிய தோகை விரித்து அழகாக ஆடும். 3ஆவதாக குதித்து ஓடி மான் வந்தது. மான் குதித்து அழகாக துள்ளி ஓடுவது போன்று ஓடும். குதிரையும் அந்த மாதிரி குதித்து ஓடும்னு சொல்வார்கள். இங்கே 2 பொருளாக கூட எடுத்துக்கொள்ளலாம். மாணவர்களே, இப்போ தமிழ்ச்சொல் பற்றி அறிந்து கொள்வோமா? ஆங்கிலத்தில் பென்சில் என்று சொல்வோம். அதற்கு கரிக்கோல், துருவி, அடையாள அட்டை, கரும்பலகை, மின்விசிறி. இங்கே கரிக்கோல் என்பது ஆங்கிலத்தில் பென்சில் என்று குறிக்கும். துருவி என்பது ஷார்ப்னர் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, அதான் ஷார்ப்னர் என்பது துருவி. அடையாள அட்டை என்பது ஐடென்டிஃபை கார்டு அப்படின்னு சொல்கிறோம்ல, ஐடி கார்டு அப்படின்னு சொல்கிறோம்ல, அது அடையாள அட்டை. கரும்பலகை என்பது பிளாக் போர்டு. மின்விசிறி என்பது காற்றாடி, ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம், ஃபேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மின்விசிறி. அடுத்ததாக அழிப்பான்னா எரேசர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வீங்க, தமிழில் அழிப்பான். வரைமெழுகு, கிரையான்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்களா, அது வரைமெழுகு. இது மெழுகுனால் செய்யப்பட்ட கலராக செய்யப்பட்ட மெழுகுனால் செய்யப்பட்ட வரைமெழுகு. அடுத்ததாக புத்தகப்பை, பேக் அப்படின்னு சொல்கிறோம்ல, புத்தகப்பை, புக் பேக் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நாள்காட்டி என்பது காலண்டரை குறிக்கும். மேஜை என்பது டேபிள் அப்படின்னு சொல்லும்போது அது மேஜை. அடுத்ததாக விளையாட்டு திடல், ப்ளே கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். வாயில் கதவு, நிலைப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வாயில் கதவு, நிலைக்கதவு. பழச்சாறு, பழங்களால் சாறு எடுக்கப்பட்ட சாறு, பழச்சாறு. ஃப்ரூட் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவோம். வறுவல், ஃப்ரைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வறுவல். பனிக்கூழ், கூழ் ஐஸ்கிரீம், பனிக்கூழ் தான் ஐஸ்கிரீம். அடுத்ததாக சாலை என்பது
ரோடு. மதில், மதில் என்பது சுவர். வால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வால் என்பது ஆங்கிலத்தில் சொல்லக்கூடியது. பழப்பாகு, பழப்பாகு என்பது பழங்களாக கூழ் போல் தயாரிக்கப்பட்ட உண்டு. சாறு என்பது பிழிந்து எடுப்பது. இது மொத்தமாக பழங்கள்லாம் அடித்து அப்படி கூழாக திரளாக வைப்பது பாகு. சாறு எடுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. மெதுரொட்டி, மெதுரொட்டி என்பது பன். பன் ஆங்கிலத்தை சொல்லுவோம் பன், மெதுரொட்டி. அடுத்து தண்ணீர் புட்டி, வாட்டர் பாட்டில், தண்ணீர் புட்டி. அடுத்ததாக சொல்லுக்குள் மறைந்திருக்கும் அந்த வார்த்தைகளை கண்டறிதல். பலகை, அதில் என்ன ஒரு சொல் பார்த்தோம்னா கை. கை என்பது நம்மளோட உடலுடைய உறுப்பு. மாமரம், மா என்பது பெரிய என்ற குறிக்கும் அல்லது விலங்கு என்பதை குறிக்கும். இங்கே மரம் என்பதை நம்ம எடுத்துக்கலாம். வௌவால், வால் என்பது விலங்குகளுக்கு இருக்கக்கூடியது வால். கண்ணாடி, கண் நம்முடைய உடலினுடைய உறுப்பு, கண்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, கண். விண்மீன், விண்மீன் என்பது நட்சத்திரம் சொல்லுவோம். இதில் விண் என்பது வானத்தை குறிக்கும். மீன், மீன் என்றும் தனியாக எடுத்துக்கலாம். அது நம்ம ஃபிஷ்ன்னு சொல்கிறோம்ல ஆங்கிலத்தில், அது மீன் என்று எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பெயர்ச்சொல் வினைச்சொல் பற்றி பார்க்கலாம். வினை என்பது இங்கே நாம் செய்கின்ற வேலையை அல்லது செயலை குறிக்கும். பெயர் என்பது எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் பெயர் இல்லாமல் இருக்கும். ஒன்றன் பெயரை குறிப்பது பெயர்ச்சொல் எனப்படும். அது உயர்திணையாக இருந்தாலும் அக்னியாக இருந்தாலும் பெயர் சொல்லை குறிக்கும். இங்கே பெயர் என்பது பெயரை குறிப்பதாகவும் செயல் என்பது நாம் செய்கின்ற வேலையை குறிப்பதாகவும் இருக்கின்றது. இங்கே பட்டம் முதல் இதில் பெயரும் கொடுத்துருக்கு, இரண்டாவது இதில் செயலும் கொடுத்துருக்கு. இரண்டாவது படத்தில் பார்த்தோமானால் இங்கே பெயர் என்பது பட்டம், செயல் என்ன செய்கின்றது, பட்டமானது பறக்கின்றது. பட்டம் செயல், பெயர் என்பது பட்டம், செயல் என்பது பறக்கின்றது அப்படின்னு பார்த்தோம். இரண்டாவதாக பெயர் என்பது இங்கே மீன். மீன் என்ன செய்கின்றது, நீந்துகின்றது. அந்த இரண்டாவது படத்தில் எடுத்துட்டிங்கன்னா பெயர் என்பது இங்கே சிறுமியை குறிக்கும், செயல் என்பது பாடுகிறாள். இந்த படத்தில் எடுத்துக்கொண்டோமானால் சிறுவனானவன் எழுதுகின்றான். இங்கே பெயர் என்பது சிறுவனை குறிக்கின்றது, செயல் என்பது எழுதுகிறான் என்ற ஆண்பாலை இங்கே குறிக்கின்றது, ஒருமையில் குறிக்கின்றது. இந்த இரண்டாவது படத்தில் பார்க்கப்படுமானால் சிறுவர்கள் சிறுமியர்கள் விளையாடுகின்றனர். இந்த பெயர் என்பதை எடுத்துட்டோம்னா சிறுவர்கள் சிறுமியர்கள் அப்படின்னு எழுதலாம். பன்மை, ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருப்பதனால் அது பன்மையில் குறிக்கப்படும். ஆங்கிலத்திலே ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவோம், ஒருமையில் சிங்குலர் என்று சொல்லுவோம் இல்லையா, அதைத்தான் இங்கே குறிப்பிடுகின்றது. செயல் என்பது விளையாடுகிறார்கள். மாணவர்களே, இங்கே ஒரு சிறு பாடல் உண்டு, அழகான பாடல் உண்டு பார்த்தோம். அதை நீங்கள் ஒளிநயத்தோடு வாசிக்கணும். அடுத்ததாக மொழிப்பயிற்சி பகுதி 2 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மொழிப்பயிற்சி பகுதியில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, எப்படியெல்லாம் அமைஞ்சிருக்குது, பெயர் சொல்னா என்ன, செயல்னா என்ன அப்படின்றதெல்லாம் புரிஞ்சு நிற்பீங்க. இதை நீங்களும் ஒரு முறை நல்ல முறையில் படித்து வாசித்து பார்த்துக்கணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.